நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே கீரம்பேரில் கனமழையால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பயிர்களை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. அவரோடு பேசலாம். விஷ்ணு, கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்களை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க? நாகை மாவட்டத்தில் 1,30,000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை இளம் பயிர்களே உள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. காலை முதலே மிதமான மழை, சாரல் மழை பெய்து வந்த நிலையில் அவ்வப்போது கனமழை பெய்ய தொடங்கி உள்ளது. இடைவிடாது தற்போது மழை பெய்து வரும் நிலையில் அந்த கீரம்பேர் ஒரு சில பகுதிகளிலிருந்து வடியக்கூடிய இந்த மழை நீர் கீரம்பேரில் உள்ள சக்கிலியன் வாய்க்கால் வடிய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இங்கே வடியாதனால 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா இந்த விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதே ஊரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட விவசாயி செல்லையன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து இந்த மழை நீர் வடியுது? இது வடியாததுக்கு காரணம் என்ன? இங்கே உள்ள பிரச்சனை என்ன? இது ஆண்டுதோறும் இதே ஒரு நிலைமை தான் எங்களுக்கு. என்ன காரணம்னா, பாங்கல், பனங்காடி, கொத்தங்குடி, ஐயூர், கச்சநகரம், தொழுதூர் மற்றும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொர்ணகுடி வடிகால். இந்த சொர்ணகுடி வடிகால் எப்படின்னு கேட்டிங்கன்னா உரங்குடி, வல்லம், எட்டுக்குடி இந்த பகுதி, இந்த 2 வடிகாலும் ஒரே வடிகாலில் சக்கிலி வாய்க்காலில் வடிவதால் தண்ணி ஆண்டுதோறும் குப்புன்னு ஏற்றுக்கிட்டே இந்த கீரம்பேர் கிராமம் சாத்தியாகுளங்கிற ஒரு 200 ஏக்கர், அந்த 200 ஏக்கர் அப்படியே முடிவு போச்சு. இப்போ அறுக்க வேண்டிய அறுப்பு கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே அறுக்க வேண்டியது அறுப்பு அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குது. சம்பா பயிர் இன்றைக்கி 70 நாள் பயிர், 70 நாள் பயிர் சூடு கட்டுற நேரம், பஞ்சு கட்டுற நேரம். இந்த நேரத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடியிருக்கு. இது அரசு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நாங்களும் மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக திருத்துறைப்பூண்டி தலைஞாறு டிவிஷனில் இருக்கக்கூடிய வேளாண் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு சடையங்குளத்தில் இருக்கிற சட்ரஸ் தூக்க சொல்லியிருக்கோம். ஆனால் மருந்து அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாய்க்காலை ஆண்டுதோறும் தூர்வாரினா நல்லாயிருக்கும். 10 ஆண்டுக்கு மேலே தூர்வாரியாச்சு. 10 ஆண்டு ஆகிட்டு தூர்வாரினது. அதனால் உடனடியாக தூர்வார வேண்டியது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவசாயிகளை உடனடியாக இங்கே பார்வை விடணும். அதிகாரி இந்த பக்கமே வருதில்லை. இப்போ இது வாய்க்காலில் தூர்வாரணும்னு கோரிக்கை இருக்குது. இந்த வாய்க்காலில் வடியக்கூடிய நீரை தடுக்கிறதுக்கான தடுப்பணைகள் எதுவும் இங்கே இருக்கா? இருக்குது, தடுப்பணை இருக்குது. தடுப்பணை இந்த சொர்ணகுடி வடிகாலில் கீரம்பேர் பாசனமும் இருக்குது. பெரிய பெருமாள் கோட்டம்னு சொல்லி ஒரு 60 வேலி நிலம் இருக்குது. அந்த 60 வேலிக்கு தடுப்பணை இல்லாத காரணத்தில் 2 கோத்துக்கிட்டு ஒரே டயத்தில் பண்ணுது. அது தடுப்பணை இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை தக்க வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை வடிக்கிறேன். ஏன்னா மேலேருந்து வர்றது கச்சனம், கொளப்பாடு, கச்சநகரம், பாங்கல், பனங்குடி இப்படி போன்ற ஊர்கள்லாம் சேர்ந்து வருவதனால, இதுவும் சேர்ந்து வர்றதுனால ஒரே டயத்தில் இந்த இடத்துல 3 வாய்க்காலும் ஒரே இடத்துல பிரித்த சக்கில வாய்க்காலை இந்த பகுதி சாத்தியாகுளம் பகுதி கம்ப்ளீட்டாக 200 ஏக்கர் தண்ணிக்குள்ளே இருக்குது. என் பேர் செல்லையன். கார்த்திகா, இது பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த மழை நீர் கீரம்பேர் சக்கிலியன் வாய்க்கால் வழியாக வடியுது. இங்கே இந்த வடிகாலில் விவசாயிகளை சேர்ந்து தடுப்பணை போல மண்மூட்டைகளை அடுக்கி வைத்து இந்த தடுப்பணையாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது இருக்கிற இந்த மழை நீரில் அந்த மண்மூட்டைகளும் அடைபட்டு போயிருக்கு. இந்த பகுதியில் மட்டும் 200 ஏக்கர் அளவுக்கு, அதாவது அறுவடை செய்யக்கூடிய நிலையில் உள்ள இந்த குறுவை பயிர்கள், இதே போல் சம்பா பயிர்கள், இளம் பயிர்களும் தண்ணீரில் இருக்கிறதுனால இந்த விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் திருக்கோவளை, திட்டச்சேரி, கீழையூர், கீழ்வேலூர், வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த 1,00,000க்கும் மேற்பட்ட இளம்பயிர்கள் இருக்குது. இந்த கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த மழைக்கே இந்த அளவுக்கு தண்ணீர் பயிர்களில் சூழ்ந்துள்ளதால் பெருமழை பெய்தால் என்ன செய்வது என்று கடம்படை விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு. மீண்டும் பேசலாம்.